கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணையானது வெளியிட்டிருக்கிறது. காலாவதியாகும் கடைசி நாளில் மேலும் ஓராண்டுக்கு இந்த ஆணையை நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், தமிழ்நாடு அரசின் அரசாணை தொடர்பான முழு விவரங்கள். ஒரு 1144 ஹெக்டேர் பரப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணையை மேலும் ஓராண்டு நீடித்து இருக்கிறது தமிழக அரசு. கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்கம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் இந்த அணு கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக IREL நிறுவனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அணு கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்துக்கு விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலனை செய்து அனுமதி வழங்க இந்த பரிந்துரை என்பது கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு IREL நிறுவனம் கடிதம் எழுதியிருக்கிறது. இதன் மூலமாக கனிம வளத்தை பாதுகாக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் மத்திய அரசின் மூலமாக அந்த IREL நிறுவனம் மூலமாக இந்த கடிதம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தை அணு கனிம சுரங்கம் அமைப்பதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகளும் இதன் மூலமாக உருவாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.